அஜித்தோட ஃபேன் பேஸ்டு மூவி குட் பேட் அக்லி ரொம்ப முக்கியமான ஒரு திரை விமர்சனமாக இந்த விமர்சனம் இருக்கும் அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். ஏன்னா அஜித்தை ரொம்ப நாள் நான் ரசிச்சிருக்கேன். அதனால் இது ரொம்ப முக்கியமான திரை விமர்சனமாக இருக்கணும்னு நம்பப்படுறேன். ஏன்னா என் தலைமுடியை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஏஜ் எப்படி நான் ரசிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. அஜித் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஃபேன் எப்படி அவரை என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவரோட பழைய படம், அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து யூடியூப்பில் என்னென்ன பாட்டு ட்ரெண்டிங் ஆகுதோ அத்தனை பாட்டையும் எடுத்து போட்டு இவரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக காட்டுறாங்க. ஆனால் அஜித்து ஃபேன்ஸாக மக்கள்கிட்ட எப்போ ட்ரெண்டிங் ஆகிறாரோ எந்தெந்த விஷயம் நல்ல விஷயம் பண்ணும்போதெல்லாம் அப்போதைக்கு உச்சத்துக்கு போகிறாரு. உதாரணத்துக்கு வீடு கட்டி கொடுத்தது அந்த விஷயம்லாம். அதுக்கப்புறம் அவரோட வீட்டில் சாப்பாடு போட்டிருக்காரு கொரோனா பீரியடில். இதெல்லாம் இது வந்து ஒரு ஃபேன் வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணார், எந்த காசை செலவு பண்ணார், எப்படி செலவு பண்ணார், இதுதான் வந்து ஒரு ஃபேன் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ட்ரான் விட்டார், நானும் ட்ரான் விடுவேன். சின்ன வயசுலேருந்து நானும் வந்து ரேஸ் கார் ஓட்டுவேன், அவரும் ரேஸ் கார் ஓட்டுவார். அப்போ என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் கொஞ்சம் என்னோட சீனியர் அவர் வந்து. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்குலாம் வந்து ஒரு ஃபேனாக என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் வந்து அஜித் நிறைய விஷயத்தில் பயன்பட்டுருக்காரு. குடும்பத்தோடு உட்காந்து படம் பார்க்குற மாதிரிலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா விஸ்வாசம் இந்த மாதிரி படத்தெல்லாம் கொண்டு போய் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா உச்சம் அஜித்தோட உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த படத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே எல்லாமே ஃபேன் ஆகிட்டாங்க அஜித் மேலே. அப்படி ஒரு ஃபேன் பேஸ் மூவியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது சரி ஒரு வெளிநாட்டு படம் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மங்காத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதே படத்தை நல்லவனாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு மிலிட்ரி மேனாக ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, விஸ்வாசம் எடுத்தாங்க, வீரம் எடுத்தாங்க, விவேகம் எடுத்தாங்க, மிலிட்ரி மேனாக 2-3 படம் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை அதாவது ஒவ்வொரு ஜேர்னல்லையும் வந்து இவரோட கேரக்டர் இவரோட லுக்கு இதெல்லாம் காட்டும்போது எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. போகிறாரு அவர் பாட்டுக்கு போய் ட்ரான் ஓட்டுறாரு. ட்ரான் ஓட்டுறதுலேயும் அதில் இருக்க வாட் இஸ் தட் அதில் இருக்க மெக்கானிசம் வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு. கருப்பு முடியாக இருந்தாலும் வெள்ளை முடியாத வரைக்கும் இதை வின்டேஜாக மக்கள் கருதுவாங்க எப்பயுமே. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஸ் கார் ஓட்டுவார். இதெல்லாம் வின்டேஜாக கருதுவாங்க எப்பயும். அதெல்லாம் இது பண்ணாமல் என்ன பண்ணிட்டாப்புலன்னு கேட்டிங்கன்னா பழைய மூவிஸ்லாம் எடுத்து போட்டு இதில் இருக்க கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயோ உச்சத்தில் இருந்த ஒரு மனிதரை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அசிங்கப்படுத்தின மாதிரி போயிடுச்சு. யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபுவோட அதாவது அக்காவை பிரபுவோட பொண்ணுன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அக்கா 10 வயசு மூப்பு. அதை வந்து 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டேன். இவனுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பலில் போயிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணணும். ஒரு கப்பலில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும், ஊர் சுற்றியும் என்ஜாய் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரியை கொடுத்தா பரவாயில்ல, இப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையாக அதாவது ஒரு உச்சத்தில் ரொம்ப பிடிச்சி ரசிக்கிற ஒரு ரசிகரை நிச்சயம் வந்து ரசிகர்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் உச்சத்துலேயே இருக்கிற ரசிகரை ஒரு ட்ராப் அவுட் கொண்டு வந்து ரசிக்க நாங்கள் வந்து அவளை பார்த்தா போதும், ஒரு வருஷத்துக்கு 2 படம் வந்தால் நாங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற லெவலில் நீங்கள் இப்படி இவ்வளோ கேவலமாக ஒரு படம் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பாக நான் வந்து கருதுகிறேன். ஏன்னா அது அவர் அந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு ஸ்டைலு அந்த லுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வேறு விதமான ஒரு இது வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன அது என்ன கேங்ஸ்டர் அஜித் எப்போ கேங்ஸ்டராக இருந்தார்? அதில் என்ன ஃபேன் பேஸ்டாக நீங்கள் காண போகிறீங்க? படம் நடிச்சிருக்கார், படத்தை படமாக தான் பார்த்துட்டு இது பண்ணியிருக்கு. இதில் ஏகேன்னு பேர் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ஏகேன்னு பேர் வைக்கும்போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறியிருப்பார். அதுலேருந்து ஒரு இதை எடுத்து போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கேன். பில்லா 2ல் பார்க்கும்போது ஒவ்வொரு இன்ச்சும் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், ஒவ்வொரு நிமிடம் செதுக்கி செதுக்கி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிப்பார். அதே மாதிரி அவர் வாழ்க்கையை செதுக்கி செதுக்கி எடுத்து எத்தனையோ படங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் எடுக்காமல் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்ரன் வராங்களாம், வாலி ஞாபகம் வருதான், இது ஞாபகம் வருதான், அது ஞாபகம் வருதான். கடைசியில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு காரை மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த காரில் என்ன இந்த கேஜிஎஃப் வந்ததுலேருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 10 குழா வச்சுருக்க அந்த துப்பாக்கி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வச்சு சுட்டோம்னா படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஹிட்டு ஆகும்டா, வேண்டான்னு சொல்லடா. ஆனால் உச்சத்தில் இருக்க நடிகர்ரா, அவ்வளவு அழகு அவ்வளவு ரசிப்பு தன்மை இருக்க ஒரு நடிகர்ரா. அவனுக்கு உன் பண பேராசைக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளவு கேவலமாக வந்து ஒரு படத்தை எடுத்து எங்களை பார்க்க வைக்கிறம்போது எனக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கடுப்பாயிருச்சு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே அஜித் படம் வருது. அதாவது இந்த இதில் ஃபஸ்ட்டு வந்த படம் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா பொண்டாட்டி தேடுற மாதிரி ஓரளவுக்கு இதுவாக இருந்துச்சு. இன்னொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அவருக்கு அஜித்துக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேஸ் ஓட்டுறது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இவருக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தில வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்குற அளவுக்குலாம் வந்து அவருக்கு டைமே இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா 1 ரேஸ் அப்படிங்கப்போ அந்த ரேஸ்க்குள்ளலாம் அவர் என்டர் ஆகி அவரோட ஒரு இதை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டா வந்து அந்த ரேஸ் ஓடிட்டுருக்கும். இதுக்காக ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பைக் ரேஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. கார் ரேஸும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா ஓடிட்டுருக்காரு. ஸோ அவர் எப்போ ரிலாக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டயத்தை கேட்டுட்டு, அந்த டயத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், ஒரு டைரக்டரா இருக்கவன் இதில் எந்தெந்த இடத்துக்கு போகணும், எந்தெந்த இடத்துக்கு இது ஷூட்டிங் இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராவல் பிளான் பண்ணி, ஏன்னா படம் பார்க்குறவன் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 4 செட்டை போட்டு இந்த 4 செட்டுக்குள்ளே ஒரு ஆக்டர் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க ஒரு ஆக்டரை காட்டிட்டு இதாண்டா படம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேவலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது அப்படி ரசிக்கணும். சும்மா ஒரு மியூசிக்கை கொடுத்துட்டோம், இல்லை இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஓகேடா இவங்க வந்து முட்டா பசங்க பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ அந்த அஜித்துக்கு வந்து முட்டா பசங்க அஜித்தை பார்த்து முட்டா பையன் ஆகணுமா, இல்லை அஜித்துக்கு முட்டா பையன் தான் ஃபேனாக இருப்பானா அப்படி நீ யோசிக்கிறியா அப்படிங்கிறதும் கிடையாது. புரியுதா? சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சிகரெட் அடிக்கிறதுக்குலாம் வந்து ரஜினிகாந்த் காரணமாக இருந்திருக்காது. யாரு? சிகரெட் அடிக்கிறதுக்குலாம் வந்து ரஜினிகாந்த் காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு நல்ல மனிதரை பார்த்து முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எவனை வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை எடுக்கிறதே கிடையாது. ஓகே, இவன் கேரக்டர் இப்படி இப்படி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் எடுப்போன்னு. இதில் பாரு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கானோட வரலாறுலாம் இருக்குது. அதில் ஷாருக் கானோட வரலாறுலாம் இருக்குது. அதை வந்து படமாக எடுத்தாங்க. அதை வந்து எப்படி எடுத்தாங்கன்னா, நிறையா படத்தில் அவரோட சொந்த வரலாறை எடுத்து படமாக எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்னங்கன்னா, பரவாயில்லடா இந்த ஆள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரராக இருந்து இப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேன் பேஸை பார்க்கும்போது ஒரு இதுவாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்படணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதாகும். அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் இருக்காப்புல ஆங்கராக இருந்துட்டு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்காப்புல. அப்போ இவங்களோட வரலாறுலாம் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? ரஜினிகாந்த் இருக்கார், அவர் கண்டக்டராக இருந்து இப்போதைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவரோட படமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரஜினிகாந்தோட வரலாறு எடுக்கிற படமே இவங்க பாட்டுக்கு ஓய் இப்படி ஸ்டைலாக பண்ணுறோம், அப்படி ஸ்டைலாக பண்ணுறோம், இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். எந்தெந்த ஸ்டைலில் எந்தெந்த படத்தில் பண்ணுறோன்னா அந்தந்த படத்தில் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். நீ வந்து மறுபடியும் அதை எடுத்து போட்டு, இல்லை வந்து ஒரு ஆக்டருக்கு மறுபடியும் எடுத்து போட்டு இதெல்லாம் ரசின்னு சொல்கிறது எங்களை நீ ஏமாற்றிக்கிறது. அவ்வளோ பெரிய உச்ச நடிகரை நீ முட்டாளாக்குற அப்படிங்கிற நினைக்கிறது. அஜித் கூட இருக்க அந்த மேனேஜர், அவருக்கு டைம் இல்லைன்னா அஜித் கூட இருக்க மேனேஜர் இவங்களாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரியை பார்த்து எப்படி என்ன இதுவாக இருக்குது, அவருக்குன்னு ஒரு கெத்து ஒன்று இருக்குது, அந்த கெத்தை விட்டு கொடுக்காம நடிக்க சொல்லணும் அப்படிங்கிற மிக 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 தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இந்த படத்தை இவ்வளோ கேவலமாக வந்து ஒரு படத்தை எடுத்த ஒரு ஒரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், நீ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 வயசு கூட ஒரு பொண்ணை கட்டிக்கும் போது பணத்துக்காக எவ்வளோ இது பண்ணியிருப்பா அப்படிங்கிறது தெரியும். அதை வந்து பேசுகிறதுக்கே இல்லை, மனசுக்கே அது வந்து சரி அது வந்து உன் சொந்த விருப்பம் அப்படின்னு சொல்லி வச்சாலும், நாங்கள் உச்சத்தில் இது பண்ணிகிட்டு இருந்த ஒரு நடிகரை இவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சுருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ உன் மேலெலாம் கட்டுப்பாக இருக்குது.